எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த எங்களுக்கு உடைய இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனே, உடைய திரு பாதத்திலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக வருகிறோம் ஐயா. தர்மையான நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சிறு கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக. ஐயா, நாங்கள் இந்த நேரத்திலே திறந்த இதயத்தோடு கூட ஆண்டவரே, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்முடையதான வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலோடு கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே, எபிரேயர் புத்தகத்தை நாங்கள் இந்த நாட்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு இவைகளை சொல்லிக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே போதகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, இவைகளின்படி நடக்கக்கூடிய கிருபையை போதிக்கிறதான போதக பிதாக்களுக்கும் அவைகளை கேட்கிறதான எங்களுக்கும் கர்த்தர் தருவீராக. காற்றினால் அலைப்புண்டு அடிபட்டு அலைகிறதான கடல் அலைகளைப் போல இருந்திடக்கூடாது தெய்வமே. விசுவாசத்திலே நிலை கொண்டு காணப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் நாங்கள் உம்மோடு கூட கிட்டி சேரக்கூடியதான கிருபையை, நாளுக்கு நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே வேரூன்றி வல்லவர்களாக கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள்வீராக. இன்னும் வர வேண்டியவர்களை அதிவிரைவிலே உடனடியாக சேரும்படியாக செய்யுங்க. இன்றைக்கு நடக்கிறதான இந்த கூட்டத்தையும் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியையும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை பொறுப்படுத்தி எங்களுக்கு நடத்துங்க. உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக வழி நடத்துங்க. மீதான சமயம் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே மேன்மையான புதிய உடன்படிக்கை பற்றி ஆசிரியர் விவரிக்கிறார். எபிரேய நிருபத்தின் மையப்பகுதி 7, 8, 9, 10 ஆகிய 4 அதிகாரங்கள். மிக துல்லியமாக சொல்வதானால் 7, 8, 9, 10ஆம் அதிகாரத்தின் 18 முடிய. இந்த நீண்ட பகுதியிலே எந்த அறிவுறுத்தல்களோ மதியுரைகளோ இல்லை, மாறாக விளக்க உரை மட்டுமே உள்ளது. நாம் அறிந்தது போல எபிரேயர் கடிதத்திலே விளக்க உரையும் மதியுரையும் மாறி மாறி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் விளக்க உரையின் உந்துதல் அல்லது விளக்க உரையின் நோக்கமே மதியுரைதான். அந்த கடிதத்தை பெறுகின்ற எபிரேய கிறிஸ்தவர்கள் அல்லது யூத கிறிஸ்தவர்களுக்கு மதியுரை சொல்வதற்காக, அறிவுறுத்துவதற்காக, விசுவாசத்தை விட்டவர்கள் வழுவி போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கடிதம் எழுதப்படுகிறது. இது நாம் எளிமையாக மனதில் வைத்துக் கொள்வதற்காக இந்த பகுதியிலே 3 முக்கியமான உண்மைகளை இந்த ஆசிரியர் விளக்குகிறார். அதிகாரம் 7 மேன்மையான ஆசாரியரை பற்றி விவரிக்கிறார். சங்கீதம் 110 4ஆம் வசனத்தின் அடிப்படையிலே. அதிகாரம் 8 மேன்மையான உடன்படிக்கையை பற்றி விவரிக்கிறார். எரேமியா 31 முதல் 34 வசனங்கள் முடிய உள்ள பகுதியின் அடிப்படையிலே. அதிகாரம் 9 முதல் 10, 18 முடிய மேன்மையான பலியை பற்றி விவரிக்கிறார். சங்கீதம் 40 6 முதல் 8 வரை உள்ள பகுதியை அடிப்படையாக கொண்டு இதையும் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இந்த 3 பழைய ஏற்பாட்டு பகுதிகளும், சங்கீதம், எரேமியா, மீண்டும் சங்கீதம், இந்த 3 பழைய ஏற்பாட்டு பகுதிகளும் புதிய ஏற்பாட்டிலே வேறெங்கு மேற்கோள் காட்டப்படவில்லை என்று கூட சொல்லலாம். எரேமியா 31 வேறெங்கு மேற்கோள் காட்டப்படவில்லை. சங்கீதம் 40 வேறெங்கு மேற்கோள் காட்டப்படவில்லை. வேறு எந்த பகுதியிலும் மேற்கோள் காட்டப்பட்டு விளக்கப்படவில்லை. நாம் 7ஆம் அதிகாரத்திலே மேன்மையான ஆசாரியரை பற்றியும் மேன்மையான ஆசாரியத்துவத்தை பற்றியும் பார்த்தோம். இன்று நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையான ஆசாரியத்துவம் உடையவராயிருக்கிறார் என்று 8ஆம் அதிகாரத்திலே
அவர் ஆசாரியர் மட்டுமல்ல, மத்தியஸ்தராகவும் இருக்கிறார் என்று தொடங்கி, எதற்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் ஒரு மேன்மையான உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று பதிலளிக்கிறார். அதிகாரம் 7 முழுவதும் 1 முதல் 28 வசனம் முடிய இயேசுவின் மேன்மையான ஆசாரியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதை சுருக்கமாக நாம் இப்படி கடந்த வாரத்திலே சொன்னோம். இயேசுவின் மேன்மையான ஆசாரியத்துவம் என்றால் என்ன, அல்லது ஏன் ஆண்டவராய் இயேசுவின் ஆசாரியத்துவம் மேன்மையானது? அவர் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியர். அதனுடைய பொருள், அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர். ஒரு குடும்ப வம்ச வழியின் காரணமாக அவர் ஆசாரியர் இல்லை. அவர் நிரந்தரமான ஆசாரியர். அவருடைய ஜீவன் அழிக்க முடியாதது. அவர் நிகரற்ற ஆசாரியர். அவரை போன்ற, அவரை ஒத்த, அவருக்கு நிகரான ஒரு ஆசாரியர் இல்லை. கர்த்தராகிய இயேசு தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய நித்திய குமாரன் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, அவர் ஊனுருவான குமாரன், உயிர்த்தெழுந்த குமாரன். ஆகவே அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவர். இந்த அடிப்படையில் அவர் ஆசாரியராயிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு ஆசாரியரும் மத்தியஸ்தருமா இருக்கிறார் என்று ஆசிரியர் விவரிக்கிறார். அதிகாரம் 8 பரந்த பார்வை, இதுவும் கடந்த வாரத்தில் நாம் சொன்னதுதான். முதல் 5 வசனங்களிலே கிறிஸ்து ஊழியம் அல்லது பணிவிடை செய்கிற ஆசாரியர் என்று விவரிக்கிறது. முதல் 2 வசனங்கள் அவருடைய புதிய ஊழியம் அல்லது புதிய பணிவிடை என்ன என்றும், 3, 4, 5 வசனங்கள் அது அந்த புதிய ஊழியம் பழைய லேவிய ஊழியத்திற்கு எப்படி மாறானது, எதிரானது என்றும் பார்க்கின்றோம். மீதமுள்ள பகுதியிலே 6 முதல் 13ஆம் வசனங்களிலே கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். புதிய ஊழியம் புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறது. முதல் பகுதியிலே அவர் கர்த்தராகிய இயேசு ஒரு புதிய ஊழியம் உடையவராயிருக்கிறார். ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒரு ஆசாரிய ஊழியம், ஆசாரிய பணிவிடை உண்டு. இந்த மேன்மையான ஆசாரியருக்கும் ஒரு ஆசாரிய பணிவிடை உண்டு. அந்த ஆசாரிய பணிவிடையை அவர் பரத்தில் நிறைவேற்றுகிறார். அது சிறந்தது. ஆகவே இந்த புதிய ஊழியத்திற்கு பின்புலமாக உள்ள உடன்படிக்கையும் புதிதாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும். இது பழைய உடன்படிக்கைக்கு எதிரானது, மாறானது என்று 8ஆம் அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதியிலே விவரிக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது அவர் சொல்வது, நான் விவரிக்கின்ற இந்த காரியங்களின் முக்கியமான பொருள், முதன்மை பொருள், சுருக்கம், சாராம்சம், மைய கருத்து என்ன என்று தொடங்குகிறார். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் என்று தொடங்குகிறார். மேற்சொல்லியவைகள் என்றால் இதற்கு முந்தி 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியதனுடைய முக்கியமான பொருள் என்று மட்டுமல்ல பொருள். இந்த 8, 9, 10, 18 முடிய இந்த பகுதியினுடைய முக்கியமான பொருள், முதன்மை பொருள். இது மிகவும் பயனுள்ளது. ஏனென்றால் ஆசிரியருக்கு தெரியும், நம்முடைய கடிதத்தை வாசிக்கின்ற யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற, விளங்கிக் கொள்கின்ற ஆற்றலுடையவர்கள் அல்ல. ஆகவே நான் எழுதுகின்ற பல காரியங்களை முற்றுமுடிய நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதனுடைய முதன்மை பொருளை, அதனுடைய சுருக்கத்தை, சாராம்சத்தை, மைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். அது என்ன முக்கியமான பொருள்? ஆரோனிய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை விட ஆசாரியத்துவ முறைக்கு வழிவிடுகிறது. அல்லது இப்படியும் சொல்லலாம், மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் ஆரோனிய ஆசாரியத்துவத்தை அகற்றுகிறது, நீக்குகிறது என்றும் சொல்லலாம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு வழிவிடுகிறது என்று பார்க்கின்றோம். அதே போல 9, 10 பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் பரம பரிசுத்த இல்லத்திற்கு வழிவிடுகிறது. பரிசுத்தம் இல்லம் என்றால் சாங்சுவரி, தமிழிலே பரிசுத்த ஸ்தலம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். சற்று திருத்தமாக பரிசுத்த இல்லம் என்று நாம் மொழிபெயர்க்கின்றோம். தற்காலிகமான அடையாளங்களான பலிகள் வீரியமும் நித்திய மதிப்பும் உள்ள பலிக்கு வழிவிடுகிறது. ஆரோனிய ஆசாரியத்தின் கீழ் அவர்கள் பலிகள் செலுத்தினார்கள். அவர்களெல்லாம்
அடையாளங்கள் தான், மெய்யானவைகள் அல்ல. வரவிருக்கின்ற ஒரு மெய்யான பலிக்கு அவைகள் அடையாளங்கள். அவைகள் அடையாளங்கள், ஆகவே தற்காலிகமானது. மெய்யானது வந்த பிறகு அடையாளங்களுக்கு அவசியம் இல்லை. மெய்யான பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவர் செலுத்தின பலி, அது வீரியம் உள்ளது, என்றென்றைக்கு மதிப்புள்ளது. இந்த அதிகாரத்தை தொடங்கும் போது நம் பிரதான ஆசாரியர் பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில், அதாவது கூடாரத்தில் இல்லை, மாறாக பரத்துக்குரிய பரிசுத்த இல்லத்தில் அல்லது கூடாரத்தில் உள்ளார். பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் அரியணை அமர்ந்திருக்கிறார் அல்லது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தம் ஊழியத்தை அல்லது பணிவிடையை நிறைவேற்றுகிறார் என்று இந்த 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், அதை அடிக்கொள்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலும், இதுதான் நான் சொன்ன பரிசுத்த இல்லம், சாங்சுவரி, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும், மெய்யான கூடாரம் என்பதை அடிக்கொள்கிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற, ஊழியம் செய்கிறவர் என்பதை அடிக்கொள்கிறோம். பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார், வீற்றிருக்கிறார் என்பதனுடைய பொருள், அவர் தன் ஒரே பலியை செலுத்தி, அவருடைய பலி செலுத்துகிற ஊழியமும் பணிவிடையும் நிறைவேறிவிட்டது. அவர் பூமிக்குரிய கூடாரத்தில் இல்லை, அது மெய்யான கூடாரம் இல்லை, அது மெய்யான கூடாரத்தின் நிழல் மட்டும்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய பணிவிடை அல்லது ஆசாரிய ஊழியம் மெய்யான கூடாரத்தில் உள்ளது. இதை நாம் விவரமாய் பார்த்தோம். பரத்திற்குரியது மெய்யானது, பூமிக்குரியது நிழல் மட்டுமே. பரத்திற்குரியது, ஆவிக்குரியது, நித்தியத்துக்குரியது, கிறிஸ்துவுக்குரியது, அது மெய்யானது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார், பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் அவர் சிலுவையில் செய்து முடித்த பணி நிறைவேறிவிட்டது. இன்னொரு பக்கம் அவர் பரத்தில் பணிவிடை அல்லது ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்த்தது. ஆசாரியத்துவத்துக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு என்றால், கர்த்தராகிய இயேசு பூமிக்குரிய ஒரு மாதிரியில் அல்லது நிழலில் அவர் ஊழியம் செய்யவில்லை, பணிவிடை செய்யவில்லை. மாறாக தேவனுடைய பரம வாழ்விடத்தில், பரம பரிசுத்த இல்லத்தில் பிரதான ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ஆகவே பூமிக்குரிய எந்த ஊழியத்தை விட அவர் இன்று செய்து கொண்டிருக்கின்ற ஊழியம் மகா மேன்மையானது. அவர் பூமிக்குரிய எந்த ஒரு மாதிரியிலும், நிழலிலும், படத்திலும், சித்திரத்திலும் அவர் பணிவிடை செய்யவில்லை. மெய்யான தேவனுடைய வாழ்விடத்தில் தேவனுக்கு முன்பாக அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பணிவிடையில் அல்லது ஊழியத்தில் அவர் ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஊழியம் செய்வது அடங்கும். அவருடைய ஆசாரிய பணியில் என்னென்ன அடங்கும் என்று போன வாரத்திலே நாம் பார்த்தோம். பலி செலுத்துவது பிரதானமானது, அதை ஒரே தரம் அவர் செலுத்தினார். ஆனால் பலி செலுத்துவது மட்டுமல்ல, அவருடைய ஆசாரிய பணி மகா மேன்மையானது. அதில் ஓர் உடன்படிக்கையின் பிணையாளியாகவும் மத்தியஸ்தராகவும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார், தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை மேன்மையானது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆசாரியத்துவத்துக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன தொடர்பு? நாம் ஆசாரியத்துவத்தை பற்றி பேசி முடித்து விட்டோம் அல்லது பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு நாம் இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி ஒரு செய்தி பார்க்கலாம் என்றால் அது எளிமையானது. புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகள், இவைகளை பற்றி விளக்குவது அது ஒரு தனி செய்தியாக அமைந்துவிடும். ஆனால் இது நீங்கள் நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கும் ஆசாரியத்துவத்துக்கும் என்ன தொடர்பு? பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய மக்களோடு ஓர் உடன்படிக்கை செய்தார் மோசேயின் மூலமாக. இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் செவி கொடுப்போம், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கும் மோசேக்கும் வாக்குறுதி அளித்தார்கள். தேவன் தம்முடைய மக்களோடு ஓர் உடன்படிக்கை செய்த பிறகு, நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவன் சொல்ல, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம் என்று இவர்கள் சொல்ல, இந்த உடன்படிக்கையை பராமரிப்பதுதான் ஆசாரியனுடைய பொறுப்பு. இந்த உடன்படிக்கையின்படி நடப்பதற்கு தேவனுடைய மக்களை போதிப்பது, நடத்துவது ஆசாரியனுடைய பொறுப்பு. உடன்படிக்கை நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்ற தவறும் போது அல்லது உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, உடன்படிக்கைக்கு செவிகொடாமல் போகும்போது அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குவது ஆசாரியனுடைய பொறுப்பு. ஆகவே
உடன்படிக்கையை தொடர்ந்துதான் ஆசாரியத்துவம் வருகிறது. எபிரேயர் ஆசிரியருடைய வாதம் என்னவென்றால், இங்கு ஆசாரியத்துவம் மாறிவிட்டது. பழைய ஆசாரியத்துவம் அகற்றப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. புதிய ஆசாரியத்துவத்திற்கு அது வழிவிட்டு விட்டது. ஆசாரியத்துவம் மாறிவிட்டதென்றால் அதற்கு பின்புலமாக இருக்கின்ற உடன்படிக்கையை மாறியிருக்க வேண்டுமே. இந்த ஆர்குமெண்ட், இந்த வாதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆசாரியத்துவம் மாறிவிட்டது, ஆகவே உடன்படிக்கையை மாறிவிட்டது, அப்படியல்ல வாதம். ஆசாரியத்துவம் மாறிவிட்டது. ஆசாரியத்துவத்தினுடைய பர்பஸ், நோக்கம் என்ன? உடன்படிக்கையின்படி மக்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதுதான் ஆசாரியத்துவத்தினுடைய நோக்கம். ஆகவே ஆசாரியத்துவம் மாறிவிட்டதென்றால் உடன்படிக்கையை மாறி இருக்க வேண்டும். ஆசாரியத்துவம், புதிய ஆசாரியத்துவம் மேன்மையானதென்றால் அது எதற்காக அந்த ஆசாரிய பணிவிடை இருக்கின்றதோ அந்த உடன்படிக்கையும், அந்த புதிய உடன்படிக்கை மேன்மையானதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உடன்படிக்கை மேன்மையானது. அவர் ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இன்று ஊழியம் செய்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை மேன்மையானதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே 7ஆம் அதிகாரம் 22 இயேசு இந்த மிகச் சிறப்பான, பெட்டர், விசேஷித்த உடன்படிக்கையின் பிணையாளி என்று நாம் பார்த்தோம். 8:6 இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கின்றார். இந்த வசனம் புதிய உடன்படிக்கைக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் உள்ள தொடர்பை இது விவரிக்கின்றது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கடைசி வசனமாக 6ஆம் வசனத்தில், பழைய உடன்படிக்கையில் பிழை உள்ளது, ஆகவே புதிய உடன்படிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே புதிய உடன்படிக்கை மிகச் சிறந்தது, விசேஷித்தது, பெட்டர். இன்று நாம் 8 முதல் 13 முடியுள்ள வசனங்களை பார்ப்போம். இது இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யும். இந்த வேத பகுதியை 8 முதல் 13 வரை உள்ள வேத பகுதியை யாராவது ஒருவர் நாம் திருத்தமாய் வாசிப்போம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. 8 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே புதிய உடன்படிக்கையில் உள்ள வாக்குறுதிகள் என்ன என்பதை அவர் விளக்குகிறார். நாம் 6-7 வசனங்களிலே பார்த்தோம். இது சிறந்த வாக்குறுதிகளால் உண்டாக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கை, மிகச்சிறந்த வாக்குறுதிகளால் உண்டாக்கப்பட்ட அல்லது மிகச்சிறந்த வாக்குறுதிகளை உடைய மிகச்சிறந்த உடன்படிக்கை. பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ். நீங்கள் யாராவது இந்த பெட்டர் என்பதை தமிழிலே எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று தெரிந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் அதை மிகச்சிறந்த வாக்குறுதிகளை உடைய மிகச்சிறந்த உடன்படிக்கை என்று மொழிபெயர்க்கின்றேன். தேவனுடைய வார்த்தையிலே உண்மைகள், வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள் என்று 3 காரியங்கள் உண்டு. உண்மை என்பது தேவன் செய்து முடித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பது உண்மை. வாக்குறுதி என்பது தேவன் நான் இதை செய்வேன் என்று தம்முடைய மக்களுக்கு கொடுக்கின்ற சொல். பல சமயங்களில் இந்த வாக்குறுதி நிபந்தனை உள்ளதாக இருக்கும். நீங்கள்
இந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் நான் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனையும் உன் தாயையுமே கனம் பண்ணினால் நான் உன் வாழ்நாளை நீடிக்கச் செய்வேன், உனக்கு நன்மைகளை தருவேன். அந்த நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் தேவன் தாம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. இது வாக்குறுதி. உடன்படிக்கையிலே சில உண்மைகளும் இருக்கும், வாக்குறுதிகளும் இருக்கும். இந்த உண்மைகளின் அடிப்படையிலே தேவன் சில வாக்குறுதிகளை கொடுப்பார். இந்த மூன்றுமே இருக்கும். உண்மைகளும் இருக்கும், நிபந்தனைகளும் இருக்கும், வாக்குறுதிகளும் இருக்கும். உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மக்கள் நிறைவேற்றினால் தேவன் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மக்கள் நிறைவேற்றாவிட்டால் தேவன் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார். இது எரேமியா 31ஆம் அதிகாரத்தினுடைய மேற்கோள். ஆகவே நான் எரேமியாவின் மேற்கோளை அப்படி வாசிக்க போவதில்லை. சற்றேறக்குறைய எரேமியா எழுதின அதே சொற்களைத்தான் எபிரேயர் ஆசிரியரும் பயன்படுத்துகிறார். ஆங்காங்கு சிற்சில மாறுபாடுகளை செய்கின்றார், அவ்வளவுதான். இந்த மிகச்சிறந்த உடன்படிக்கையில் உள்ள மிகச்சிறந்த வாக்குறுதிகள் என்ன என்று சொல்லும்போது இவர் பேசுவார், கர்த்தர் சொல்லுகிறதாவது அல்லது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதாவது என்றுதான் இந்த பகுதியை அவர் அறிமுகப்படுத்துகிறாரே தவிர, எரேமியா சொன்னதாக பல சமயங்களிலே சங்கீதம் சொல்லுகிறது அல்லது சங்கீதத்திலே தாவீது சொன்னது போல என்றெல்லாம் எழுதியிருக்கும். இந்த இடத்துல அவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அது எரேமியா சொன்னதுதானா? எரேமியா சொன்னதுதான். ஆனால் எபிரேய ஆசிரியரை பொறுத்தவரை அது எரேமியா சொன்னதா அல்லது ஏசாயா சொன்னதா என்பது முக்கியமானதல்ல. தெய்வீக ஆசிரியர் மட்டுமே காரியம். இதே புதிய உடன்படிக்கை குறித்து எபிரேயர் கடிதத்திலே மீண்டும் வரும். அந்த 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வரும்போது இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். இதே மேற்கோளை மீண்டும் அவர் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று இருக்காது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். இந்த எண்ணம் எபிரேயர் கடிதம் எங்கும் இழையோடுகிறது. எந்த மனித ஆசிரியர் எழுதினார் என்பது ஒரு பொருட்டல்ல. அது கர்த்தருடைய பேசுதல், தேவனுடைய பேசுதல், தெய்வீக பேசுதல். இந்த பகுதியை அறிமுகப்படுத்தும் போது எபிரேயர் ஆசிரியர் பழைய உடன்படிக்கையை குற்றப்படுத்தவில்லை. அவர் சொல்கிறார், தேவனுடைய பேசுதல், எரேமியாவினுடைய அந்த தீர்க்க தரிசனத்திலேயே குற்றப்படுத்துதல் இருக்கிறது. தீர்க்க வாக்கு என்றால் ஒராக்கிள் என்பதை நான் தீர்க்க வாக்கு என்று மொழிபெயர்க்கின்றேன். தீர்க்க வாக்கே இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய முந்தைய உடன்படிக்கையை மீறினார்கள் என்று குற்றம் சாட்டுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இது வேத ஆய்வு. ஒரு செய்தி என்றால் வெளியே போய் பல காரியங்களை மிகவும் தாராளமாய் பேசலாம். ஆனால் வேத ஆய்வு என்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது. நாம் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் அதற்கு உட்பட்டு தேவனுடைய எண்ணங்களை அறிந்து கொள்வதுதான் வேத ஆய்வு. இந்த எபிரேய ஆசிரியர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணத்தை வைக்கின்றார். எரேமியாவின் மேற்கோளை அவர் காட்டும்போது இந்த மேற்கோளின் அடிப்படையில் முந்தைய உடன்படிக்கை பழையது என்று நான் கூறுகிறேன் என்று அவர் பொருள் விளக்கம் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், எரேமியாவே சொல்கின்றார், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய முந்தைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, அந்த முந்தைய உடன்படிக்கையை மீறினார்கள், ஆகவே அதில் பிழை உள்ளது, அதில் குற்றம் உள்ளது என்று முன்வைக்கின்றார். இஸ்ரவேலோடு தேவனுடைய முந்தின உடன்படிக்கை அல்லது முந்தைய முந்தின உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நான் இங்கு மேற்கோள் காட்டுகின்றேன். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஒரு உடன்படிக்கை தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே நடைபெறுகிறது. மோசே அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை நிபந்தனைகளை எல்லாம் கேட்ட பிறகு இஸ்ரவேல் மக்கள் சொல்கின்றார்கள், இதற்கு நாங்கள் செவி கொடுப்போம், நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். முந்தின உடன்படிக்கையின் சாராம்சம் செவி கொடுங்கள் என்பது. அந்த முந்தைய உடன்படிக்கையை மேற்கோள் காட்டும் போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனத்திலே அந்த மேற்கோள் இப்படி வருகிறது. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு
இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். ஆகவே எபிரேயர் ஆசிரியர் புதிய உடன்படிக்கை பற்றி பேசும்போது பழைய உடன்படிக்கையோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றார். முந்தின உடன்படிக்கையின் சாராம்சம் செவி கொடுங்கள் என்பது, ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இந்த எரேமியா 7ஆம் அதிகாரம் 23 முதல் 26 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். ஆகவே முதல் உடன்படிக்கையின் சாராம்சம் செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்பது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதற்கு செவி கொடுக்க முடியவில்லை, கீழ்ப்படிய முடியவில்லை. உடன்படிக்கைக்கு உண்மையாயிருங்கள், ஃபெய்த்ஃபுல், விசுவாசமாயிருங்கள். கீழ்ப்படிந்தால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உறுதி. ஆனால் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போனால் அது சாபங்களை கொண்டு வரும். நிபந்தனையுள்ள ஒரு வாக்குறுதி என்பது, நீ இந்த நிபந்தனையை கை கொண்டால் நான் என் வாக்குறுதியின்படி இந்த நன்மையை தருவேன். ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல, அது மிகவும் வலுவானது. நீ இந்த நிபந்தனைகளை கை கொண்டால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிபந்தனைகளை மீறினால் இந்தந்த சாபங்கள் வரும் என்பது. எரேமியா 11:6, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். எரேமியாவுக்கு பழைய உடன்படிக்கையை பற்றிய பலவீனங்களும் பழுதுகளும் குற்றங்களும் தெரியும். தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய மக்கள் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு செவி கொடுப்பதற்கும் கைக்கொள்வதற்கும் இயலாதவர்கள், அவர்களால் முடியாது என்பது எரேமியாவுக்கு தெரியும். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் யோசியாவின் சீர்திருத்த காலத்துக்கு சற்று பிந்தி வருகிறது. கிபி 621 ஆலயத்தை செப்பனிடும்போது பிரதான ஆசாரியனாய இல்கியா என்பவன் நியாயப்பிரமாண புத்தகத்தை, இது ஏறக்குறைய உபாகம புத்தகமாக இருக்கலாம், கண்டுபிடித்தான் என்று நாம் 2 ராஜாக்களை வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 23:8 அவன் ஆலயத்தை செப்பனிடும்போது நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த மக்கள் வெகு காலமாக அந்த உடன்படிக்கை புத்தகத்தையே அவர்கள் இழந்து விட்டார்கள். தேசம் மனம் திரும்பியது, அர்ப்பணித்தது. யோசியாவின் தலைமையின் கீழ் எரேமியா அதை பார்க்கின்றான். ஓ, ராஜாவும் தேசமும் மக்களும் மனம் திரும்புகின்றார்கள், அவர்கள் உடன்படிக்கை கைக்கொள்வார்கள் என்ற ஒரு தற்காலிக உற்சாகம் எரேமியாவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் யோசியாவின் சீர்திருத்தம் ஒன்றும் இஸ்ரவேலின் போக்கை மாற்றிவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்து தங்கள் பாவ வழியில் தான் நடந்தார்கள். அரசர் மனம் திரும்பினார் என்பதற்காக, அரசருக்காக அவர்கள் மனம் திரும்பியது போல், அர்ப்பணித்தது போல் ஒரு, அதை நாடகம் என்று சொல்வதா, அரசரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது நடைபெற்ற நிகழ்ச்சி தானே தவிர, வெகு சீக்கிரமே எரேமியா அதை புரிந்து கொண்டார். உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான அர்ப்பணமும் நடைபெறவில்லை என்று. நாம் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகளுக்கு வருவோம். நாம் வாசித்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் பகுதியிலே புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை 3ஆக நாம் சொல்லலாம். முதலாவது, தேவனுடைய சட்டம் தேவ மக்களுடைய இருதயங்களில் பதிக்கப்படும். நான் என் பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களிலே எழுதுவேன். பிரமாணம் என்கின்ற வார்த்தையை சட்டம் அல்லது விதி என்று மொழிபெயர்க்கலாம், லா. நாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களிடையே உரையாடும் போது அல்லது சபையிலே உரையாடும் போது பிரமாணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் போதுமானது.
ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு நாம் நற்செய்தியை அறிவிக்கும் போது உரையாடுவதற்கு இது மிக முக்கியம். ஏன் முக்கியம் என்றால், நான் தொடர்ந்து வருகிறேன். எது நன்மை எது தீமை என்று அறிகிற அறிவு வேதத்திற்கு வெளியேயும் பல்வேறு மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். திருக்குறளை படிக்கிறவர்களுக்கு ஒருவேளை எது நன்மை எது தீமை, எது அறத்துக்குரியது எது அறத்திற்கு ஒவ்வாதது என்ற அறிவு ஓரளவுக்கு அவர்களுக்கு இருக்கும். காரியம் அதுவல்ல. எது நல்லது எது எது கெட்டது, எது அறம் எது முறம் என்று அறிவது மட்டுமல்ல காரியம், அதன்படி செய்ய முடிய வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு உரையாடுவதற்கு பேசுவதற்கு நமக்கு ஒரு சொல்லாடல் அவசியம். அவர்களிடத்தில் நாம் பிரமாணம் என்று சொன்னால் அவர்களுக்கு விளங்காமல் போகும். ஆனால் தேவனுடைய சட்டம், தேவனுடைய விதிகள் நம்முடைய இருதயங்களில் பதிக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பேசலாம். இரண்டாவது, அவர்கள் என்னை அறிவார்கள். தேவனை தனிப்பட்ட உள்ளான வழியில் உற்றறிவார்கள். இதை நான் பிறகு பகுதியில் நாம் விளக்குவோம். தேவ மக்களுடைய பாவங்கள் நீக்கப்படும், துடைக்கப்படும், நினையாமல் இருக்கப்படும். இந்த 3 வாக்குறுதிகள் தான் புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் என்று நாம் சொல்லலாம். முதலாவது, தேவனுடைய சட்டம் தேவ மக்களின் இருதயங்களில் பதிக்கப்படும் அல்லது பொறிக்கப்படும். தேவ மக்கள் தேவனை தனிப்பட்ட உள்ளான வழியில் உற்றறிவார்கள். தேவன் அவருடைய பாவங்களை துடைப்பார், நீக்குவார், நினையாமல் இருப்பார். இந்த 3 காரியங்களை நாம் சுருக்கமாய் பார்ப்போம். முதலாவது, தேவனுடைய சட்டம் தேவ மக்களின் இருதயங்களில் பதிக்கப்படும். இதனுடைய பொருள் என்ன? தேவன் தம்முடைய சட்டத்தை அல்லது பிரமாணத்தை அல்லது விதியை தேவ மக்களுடைய இருதயங்களில் பதிப்பார் என்பதனுடைய பொருள் என்ன? அது தேவனுடைய திருச்சட்டத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்து வைப்பதை விட அதிகமானது. கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை அல்லது நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்வது நல்லது. அது பழைய ஏற்பாட்டிலும் அது எழுதப்பட்டிருந்தது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று தேவன் பல முன்னெச்சரிக்கைகளை எடுக்கின்றார். தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய திருச்சட்டம் தேவ மக்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும் என்று. இது அதிகபட்சம் மனப்பாடம் செய்து வைப்பதுதான். ஆனால் மனப்பாடம் செய்து வைப்பது கூட தேவனுடைய திருச்சட்டத்தை செய்கிற உத்தரவாதத்தை தருவதில்லை. இஸ்ரவேல் மக்கள் அதே இந்த உபாகமம் 6 முதல் 9 வரை உள்ளது போல இந்த பயிற்சிகளை எல்லாம் அவர் செய்திருக்கலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் நல்லது. இன்றும் கூட இந்த பயிற்சிகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய திருச்சட்டத்தை மனப்பாடம் செய்து வைப்பது கூட தேவ மக்கள் இந்த திருச்சட்டத்தை செய்வார்கள் என்ற உத்தரவாதத்தை தராது. தேவனுடைய திருச்சட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல விருப்பம் அவர்களுக்கு உண்டாகும். ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒழுக்க வல்லமை, மாரல் பவர் அவர்களிடத்தில் இல்லை. யாத்திராகமம் 24:7 நாம் வாசித்தோம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். தேவனுடைய திருச்சட்டம், தேவனுடைய உடன்படிக்கையின்படி நாங்கள் செய்வோம், கீழ்ப்படிவோம், நடப்போம் என்ற விருப்பம், இன்டென்ஷன் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அது நிறைவேற்றுகிற ஒழுக்க வல்லமை அவரிடத்தில் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, the path to hell is paved with good intention. நரகத்திற்கு போகிற வழி கெட்ட நோக்கங்களால் ஆனதாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. பல வேளைகளிலே நரகத்திற்கு போகின்ற வழி நல்ல நோக்கங்களும் நல்ல விருப்பங்களாலும் உண்டாக்கப்பட்டிருக்கும். நோக்கங்களும் விருப்பங்களும் நல்லதாக இருப்பது நல்லதுதான். ஆனால் அதன்படி செய்யப்படுகிறதா, அந்த நல்ல விருப்பங்கள் செய்யப்படுகிறதா என்பதுதான் காரியம். நல்ல விருப்பங்கள் செய்யப்படவில்லை என்றால் அது பரலோகத்திற்கு போகின்ற வழியா நரகத்திற்கு போகின்ற வழியா என்றால் 2-3 தான். பழுது அல்லது குற்றம் எங்கே இருக்கிறது? உடன்படிக்கை சட்டத்தில். அது பழைய உடன்படிக்கை சட்டமாகிய திருச்சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, பழுது குற்றம் உடன்படிக்கை சட்டத்தில் இல்லை. உடன்படிக்கை சட்டம் நன்மையானதுதான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு தெரியும். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. நியாயப்பிரமாணம், திருச்சட்டம் ஒன்றை செய்ய முடியவில்லை தேவனுடைய மக்களிடத்திலே. காரணம் என்ன? அது நியாயப்பிரமாணத்தின் பழுது அல்லது பலவீனமோ அல்ல.
நியாயப்பிரமாணம் யாரிடத்தில் செயல்பட வேண்டும், இயங்க வேண்டும் என்றால் மனிதனிடத்தில், தேவ மக்களிடத்திலே செயல்பட வேண்டும், இயங்க வேண்டும். மனிதனுடைய போதாமை, மனிதனுடைய குறைபாடு. தச்சர்கள் வேலை செய்யும் போது கைதேர்ந்த தச்சனாக இருந்தாலும் கூட நல்ல பொருளை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். வேங்கையில் வேலை செய்ய வேண்டுமா, தேக்கில் வேலை செய்ய வேண்டுமா என்றால் அவர்கள் வேங்கையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், தேக்கு மரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கு காரணம், தேக்கு மரத்தில் வேலை செய்வது சற்று எளிமையாக இருக்கும், உடைந்து போகாது. ஆனால் வேங்கை மரத்தில் வேலை செய்வதற்கு அந்த தச்சன் கைதேறினவனாக இருந்தால் கூட அது அவ்வப்போது உடைந்து போகும். ஆகவே பழுது உடன்படிக்கை சட்டத்தில் இல்லை, அது இயங்க வேண்டிய மனிதனுடைய போதாமை. புதிய உடன்படிக்கை என்ன எதை கொண்டு வருகிறது? தேவனுடைய மக்கள் ஒரு புதிய இருதயத்தை பெறுவார்கள். ஏறக்குறைய எரேமியாவுக்கு சற்று பிந்தி தேவனுடைய மக்களுக்கு பாபிலோனிலே தீர்க்கதரிசனம் வைத்த எசேக்கியேல் அந்த புதிய இருதயத்தை பற்றி எழுதுகிறார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 19 முதல் 20ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஆகிய பகுதிகளில் இதை வாசிக்கின்றோம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்களுக்கு புதிய ஆவியை கொடுப்பேன், அவர்களுக்கு ஒரு இருதய மாற்றத்தை கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று ஒரு பகுதியிலும், தொடர்ந்து இந்த 20ஆம் வசனத்தை இப்படி சொல்கிறார், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவம் என்றால் புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆகவே புதிய உடன்படிக்கையின் முதல் வாக்குறுதி, உங்கள் இருதயத்தில் என் சட்டத்தை, என் விதியை பதிப்பேன் அல்லது பொறிப்பேன் என்பது மட்டுமல்ல. அதனுடைய பொருள், அது தேவனுடைய சட்டத்தையும் விதியையும் பிரமாணத்தையும் பதிக்கத்தக்க ஒரு புதிய இருதயம் அல்லது புதிய தன்மை. பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருதயம், தேவனுடைய சித்தத்தை அறிவதும் தேவனுடைய சித்தத்தின் மேல் அன்பு கூறுவது மட்டுமல்ல, அதை செய்யும் வல்லமையுள்ள இருதயம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13ஆம் வசனத்தையும் சேர்த்து மேற்கோள் காட்ட வேண்டும். ஏனெனில் தேவனே உங்களிடத்தில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். 13ஆம் வசனம் தேவனுடைய உடன்படிக்கை சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி, விதிகளின்படி நாம் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் செய்கையையும் தேவன் உருவாக்குகிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன எச்சரிக்கையும் நான் தர வேண்டும். தேவன் எனக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்து விட்டார், ஆகவே இனிமேல் தேவனுடைய மக்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அல்லது ரட்சிப்பு என்பது ஆட்டோமேட்டிக், அது தானியங்கி போல செயல்படும். அப்படி அல்ல. தேவன் உங்களிடத்தில் செயல்படுகிறார். ஆகவே நீங்கள் இந்த ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் செயல்படுத்த வேண்டும் என்ற 2 பக்கங்களும் உள்ளன. ஒருவேளை இன்றைக்கு நாம் அதை பற்றி விளக்க மாட்டோம், வருகிற இன்னொரு நாளிலே விளக்கலாம். புதிய உடன்படிக்கையில் எது புதிது? உள்ளடக்கம் புதிதல்ல. மோசேயின் உடன்படிக்கையிலும் இப்படிப்பட்ட உள்ளடக்கம் இருந்தது. எடுத்துக்காட்டா யாத்ராம் 6:7, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்த போதே தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்போஸ்தலர்கள் இதை புதிய உடன்படிக்கை மக்களுக்கு பயன்படுத்தினார்கள். பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் கடிதத்தில் இப்படி எழுதுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்பது மோசேயின் உடன்படிக்கையிலும் உள்ளது. அப்போஸ்தலர் அதை புதிய உடன்படிக்கைக்கு எடுத்து பயன்படுத்துகின்றார்கள். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் போது இந்த உடன்படிக்கை வாக்குறுதி, கவனன்ட் பிராமிஸ், முற்றுமுடிய நிறைவேறும். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள்,
தேவன்தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். ஆகவே நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் மக்களாயிருப்பீர்கள் என்பது புதிய உடன்படிக்கையில் மட்டுமல்ல அந்த உள்ளடக்கத்தை பார்க்கின்றோம். பழைய உடன்படிக்கையாகிய மோசேயின் உடன்படிக்கையிலும் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். புதிய வானம் புதிய பூமியிலும் இந்த வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேறுபாடு என்ன? எது புதிது? எல்லா யுகங்களிலும் அதே வாய்பாடு, சூத்திரம், ஃபார்முலா தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பொருள் புதிதாகவும் பசுமையாகவும் ஆகிறது. நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று மோசேயின் உடன்படிக்கையில் சொல்லப்பட்டதற்கும் புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டதற்கும் தன்மையில் வேறுபாடு உண்டு. இன்று நாம் தேவனை பற்றிய வெளிப்பாடு உயர்கிறது. தேவனை உள்ளான விதத்திலே, தனிப்பட்ட விதத்திலே உற்று நாம் அறிய முடியும். அப்படிப்பட்ட வாக்குறுதி புதிய உடன்படிக்கையில் தான் உள்ளது. நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். தேவ மக்களுக்கான அவருடைய சித்தம் இன்றைக்கு முழுமையாக தெரிகின்றது. வெறுமனே தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றினவர்கள் மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாய், அவருடைய குணத்திற்கு ஒத்த குணமுள்ளவர்களாய் அவர்கள் மறுஉருவாக்கப்படுவார்கள் என்பது, அல்லது மறுஉருவாக்கப்பட வேண்டும் என்பது தேவ மக்களுக்காக தேவனுடைய சித்தம். தேவனை அவர்கள் உற்றறிவார்கள். முதலாவது, தேவன் தம்முடைய சட்டத்தை, விதியை, பிரமாணத்தை தேவ மக்களுடைய இருதயங்களிலே பதிப்பார். அதனுடைய பொருள் ஒரு புதிய இருதயத்தை அல்லது ஒரு புதிய ஆவியை அவர் அருள்கின்றார். அதிகமாக கூட விளக்கவில்லை. புதிய இருதயம் என்றால் என்ன, ஆவி என்றால் என்ன, இருதயத்திற்கும் ஆவிக்கும் என்ன தொடர்பு, இருதயத்திற்கும் ஆவிக்கும் வேறுபாடு உள்ளதா, இவைகளை நாம் ஒருவேளை அடுத்த வாரத்தில் கூட பார்க்கலாம். இன்றைக்கு இந்த 3 வாக்குறுதிகளை பற்றி மட்டும் நாம் பார்த்து முடிப்போம். தேவனை உற்றறிவார்கள் அல்லது தேவனை அறிவார்கள். ஒருவனும் தன் அயலானுக்கு அல்லது தன் சகோதரனுக்கு தேவனை அறிந்து கொள் என்று கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொருவரும் தேவனை அறிந்திருப்பார்கள். இதனுடைய பொருள், தேவ மக்களாகிய நாம் சகோதர சகோதரர்களாக வாழும்போது ஒரு உரையாடல் நமக்கு அவசியமில்லை, அல்லது ஒரு தீர்மானம் அல்லது முடிவெடுக்கும் போது மற்ற தேவ மக்களோடு அல்லது நடத்துகின்றவர்களோடு அல்லது பக்குவமுள்ள முதிர்ச்சியுள்ள சகோதரர்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் தேவனை உள்ளாக தனிப்பட்ட வழியில் நான் அறிவேன், இது எனக்கும் தேவனுக்குமானது என்ற ஒரு முரட்டுத்தனத்தையும் செருக்கையும் ஆணவத்தையும் ஏற்படுத்துவதல்ல. வெறுமனே எழுத்திலிருந்து ஒருவர் கையிலிருந்து பெற்ற அறிவல்ல, மாறாக நேரடியாக தேவனை அறிகிற அறிவு புதிய உடன்படிக்கையிலே வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெற்ற அறிவு என்பது என்ன? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசத்தார் தேவனை அறிந்தார்கள், மற்ற தேசத்தார் தேவனை அறியவில்லை. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு விதத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனை மறக்கவும் செய்தார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, இது எந்த சந்ததியார்? யோசுவாவின் சந்ததியார். ஏறக்குறைய யோசுவாவே 2ஆம் சந்ததி தான். முதல் சந்ததி வனாந்தரத்திலேயே செத்து போய்விட்டது. 2ஆம் சந்ததி, 2ஆம் தலைமுறைதான் கானான் தேசத்திற்குள் நுழைகின்றார்கள். அந்த 2ஆம் தலைமுறையும் கடந்து போன பின்பு 3ஆம் தலைமுறை, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி, வேறொரு தலைமுறை அவர்களுக்கு பின் எழும்பிற்று. ஆக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு விதத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை மறக்கவும் செய்தார்கள். இதை நாம் ஏன் சுட்டிக்காட்டுகின்றோம்? புதிய உடன்படிக்கையிலும் தேவன் இந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார், அவர்கள் என்னை அறிவார்கள். பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிந்ததற்கும் புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய மக்கள் அவரை அறிந்ததற்கும் என்ன வேறுபாடு? பழைய உடன்படிக்கையில் அவர்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும், ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவர்கள் தேவனை மறந்தது மட்டுமல்ல, தேசத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஆகவே அழிவு வரவிருக்கிறது என்று ஓசியாவின் நாட்களிலே தீர்க்கதரிசனம் கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரரே, தேசத்து குடிகளுடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, மிக முக்கியமானது தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அதை தேவன் ஒரு வழக்கு என்று சொல்கின்றார். 6ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த பகுதிகளையெல்லாம் பல தேவனுடைய
ஊழியர்கள் அல்லது செய்தியாளர்கள் மேற்கோள் காட்டி நான் பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். எதற்காகவென்றால் ஏதோ ஒரு வாக்குறுதியை ஹைலைட் பண்ணி, ஓ, தேவனுடைய வார்த்தையிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது தெரியுமா, இந்த வாக்குறுதியை பற்றி அறிவில்லாமையினால் தான் நீங்கள் சங்காரமாகிறீர்கள். அதுவல்ல, தேவனை அறிகிற அறிவு, தேவனை பற்றிய அறிவு. அதே ஓசியாவின் புத்தகத்திலே இந்த வார்த்தை மிக முக்கியமானது. விலையேறப்பெற்ற பலிகளை விட உடன்படிக்கையில் உண்மையும் தேவனை அறிகிற அறிவுமே தேவனுடைய பார்வையில் தேவையானது, விரும்பத்தக்கது. ஓசையா 6:6. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட அறிவு சாத்தியப்படவில்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு இன்னொரு பொருள் நீதியையும் நியாயத்தையும் செய்வது. எரேமியா 22:16 யோசியாவை பற்றி அவர் எழுதுகிறார். அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தேவனை அறிகிற அறிவு என்பது நீதியையும் நியாயத்தையும் செய்வது, புறம்பான ஒரு அறிவு, அது பெற்ற அறிவு. அதற்கு மாறாக என்று சொல்ல மாட்டேன், அதற்கு உயர்ந்தது உற்ற அறிவு. உற்றறிவு என்றால் அனுபவித்து அறிவது. பெற்ற அறிவு வேறொருவர் சொல்லி நான் அதை அறிந்து கொள்வது. உற்றறிவு நான் அதை அறிந்து கொண்டேன் என்பது. உடன்படிக்கை செய்த சமுதாயம், தேவ மக்களாலான கிறிஸ்தவ சமுதாயம் அல்லது கிறிஸ்தவ சபை என்பது உடன்படிக்கை செய்த சமுதாயம். இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு நபரும் ஒரு புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறார். குறிப்பிட்ட மக்களுக்கு அவர் புதிய இருதயத்தை தரவில்லை. உடன்படிக்கை செய்த சமுதாயம் என்றால் நாம் சபை என்று சொல்லலாம். சபையில் அல்லது கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக பெற்றுக்கொண்ட விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் தேவன் ஒரு புதிய இருதயத்தை தந்திருக்கின்றார். அந்த புதிய இருதயம் தேவனை தனிப்பட்ட வழியில், உள்ளான வழியில் உற்றறிகிறதற்கு நமக்கு திறமையை தருகிறது. இந்த எடுத்துக்காட்டை பாருங்களே. 1 சாமுவேல் 3:7 சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்றால், தனிப்பட்ட உள்ளான வழியிலே, அனுபவ வழியிலே இன்னும் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. மாறாக 1 சாமுவேல் 2:12 ஏலியின் குமாரரை பற்றி இப்படி எழுதியிருக்கிறது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. சாமுவேல் கர்த்தரை அறிந்தான் என்பதற்கும் கர்த்தரை அறிவதற்கும் ஏலியின் மக்கள் கர்த்தரை அறிவதற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. ஏலியின் மக்கள் கர்த்தரை அறியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒழுக்கமோ அறமோ நீதியோ பரிசுத்தமோ இல்லை என்ற புறம்பான அறிவுதான். ஆனால் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உள்ளான தனிப்பட்ட அனுபவ வழியிலே அவன் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. இன்று இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் கர்த்தரை தனிப்பட்ட உள்ளான அனுபவ வழியிலே அறிகிற அறிவு நமக்கு வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கின்ற உற்ற அறிவு மட்டுப்பட்டதுதான். ஒரு நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை அறிவோம். 1 யோவான் 3:2 வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 13:12 இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஆகவே புதிய உடன்படிக்கையிலே கர்த்தரை நான் முகமுகமாய் மோசே சந்தித்தது போல சந்தித்தேன் என்பதல்ல. உள்ளான தனிப்பட்ட அனுபவ வழியிலே தேவனை அறிவது நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது புதிய வானம் புதிய பூமியிலே அந்த வாக்குறுதி முற்றுமுடிய நிறைவேறும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இந்த பெற்ற அறிவுக்கும் உற்றறிவுக்கும் உள்ள வேறுபாடு என்று சொல்ல மாட்டேன், தரத்தை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்ட போது அவருக்கு எண்ணெய் பூசுவதற்காக வாரத்தின் முதல் நாளிலே மரியாள் அந்த கல்லறைக்கு சென்றாள். அந்த கல்லறை திறந்திருக்க கண்டு அவள் திரும்பி வந்து பேதுரு, யோவான் போன்ற சீடர்களுக்கு அவள் அறிவித்தாள், இயேசுவை நாம் வைத்த கல்லறை திறந்திருக்கிறது என்று. ஆகவே யோவானும் பேதுருவும் முன்பு அவர்கள் ஓடினார்கள். அவர்கள் ஓடிப்போய் கல்லறை திறந்திருக்கிறதை கண்டார்கள். கல்லறை திறந்திருக்க கண்டார்கள். ஆகவே அங்கு இயேசு இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை நாம் ரொம்ப துல்லியமான உதாரணம் என்று சொல்ல முடியாது, பெற்ற அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் கல்லறை திறந்திருக்கிறது, ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் மரியாள் அந்த கல்லறை தோட்டத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். இயேசு அவளை சந்தித்து அவளோடு பேசுகின்றார். அவருடைய குரலை கேட்ட பொழுது மரியாள் ரபூனி, போதகரே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்கின்றாள். பேதுரு, யோவானுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று தெரியும்.
மரியாளுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது தெரியும். ஆனால் பேதுரு யோவானுடைய அறிவை நாம் பெற்றறிவு என்றும் மரியாள் பெற்ற அறிவை உற்ற அறிவு என்றும் கூறலாம். யோபு 42ஆம் வசனத்திலே யோபு இந்த பெற்ற அறிவுக்கும் உற்ற அறிவுக்கும் உள்ள வேறுபாட்டை இப்படி சொல்கிறார். 42ஆம் அதிகாரம் அந்த வசனம், நான் என் காதுகளினால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் என் கண்களினால் அவரை பார்க்கின்றேன். ஆகவே நான் மனம் திரும்பி தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நான் மனம் திரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். புதிய உடன்படிக்கையின் 3 வாக்குறுதிகளை பார்த்தோம். ஒன்று, தேவன் தம் சட்டத்தை தேவ மக்களுடைய இருதயங்களிலே பதிப்பார். இரண்டாவது, தேவனுடைய மக்கள் தேவனை தனிப்பட்ட உள்ளான அனுபவ வழியிலே அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது வாக்குறுதி, தேவன் தம் மக்களின் பாவங்களை நீக்குவார், துடைப்பார், நினையாமல் இருப்பார். நற்செய்தியின் மிக முக்கியமான ஒரு பகுதி தேவன் மன்னிக்கின்ற தேவன். தேவன் தம் மக்களோடு உறவாடுவதற்கு அவருடைய பாவங்களை நீக்குவது இன்றியமையாதது. தேவன் எதற்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார்? தமக்காகவே நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகின்றேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். தேவன் தம் மக்களோடு உறவாட விரும்புகின்றார். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அங்கேயே கண்முன் இருக்கின்றவரை தேவன் உறவாட முடியாது. உறவாட விரும்புகின்ற தேவன் தமக்காகவே தம் மக்களுடைய பாவங்களை நீக்குகின்றார். ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போல அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். தேவன் தம் மக்களோடு உறவாடலை விரும்புவதால் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். மிக அற்புதமான அந்த வசனம் மீகா 7:18-19, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி தன் கால்களின் கீழ் அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அவர் அக்கிரமத்தை பொறுக்கின்றவர், மீறுதலை மன்னிக்கிறவர், என்றென்றைக்கும் கோபம் வைக்காதவர், திரும்ப நம்மேல் இறங்குகிறவர், நம் அக்கிரமங்களை தம் கால்களின் கீழ் அடக்குகின்றவர், நம் பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறவர். நகைச்சுவையாக தேவனுடைய செய்தியாளர்கள் இப்படி சொல்வதுண்டு, தேவன் நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் எரிந்து விடும்போது அங்கே இங்கு மீன் பிடிக்க அனுமதி இல்லை என்கின்ற பலகையும் நாட்டிவிடுகின்றார். நோ ஃபிஷிங் ஹியர் என்று. கர்த்தருடைய பெயரிலேயே மன்னிப்பு இருக்கிறது. யாத்ராமம் 34:6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட மன்னிப்பு தேவன் தம்முடைய மக்களுக்கு அருளினாரே. இந்த புதிய உடன்படிக்கையில என்ன சிறப்பு? இது நிபந்தனை இல்லாத மன்னிப்பு. 8:12 எபிரேயரிலே, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன். மன்னிக்கின்ற தேவன் மட்டுமல்ல, அவர் மறக்கின்ற தேவன். தேவன் மறப்பதும் நினைவு கூறுவதும் அவருடைய ஞாபக ஆற்றலை பொறுத்ததல்ல. தேவன் ஒன்றை நினைவு கூறுகின்றார் என்றார், ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று பொருள். கொர்நேலியுவின் தான தர்மங்களை தேவன் நினைவு கூர்ந்தார், அவனை ஆசீர்வதிக்க. அப்போஸ்தலர் 10 நாம் வாசிக்கின்றோம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்று அவன் தேவதூதனை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிருக்கிறது. 31ஆம் வசனம், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆகவே தேவன் நினைவு கூறுகிறார் என்பது என்னமோ தேவன் மறந்துவிட்டார், அவருடைய ஞாபக சக்தி பழுதுபட்டுவிட்டது என்பதல்ல. தேவன் நினைவு கூறுகின்றார் என்றால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று பொருள். அவர் மகா பாபிலோனின் பாவங்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார், அது தண்டிக்க. ஆகவே தேவனுடைய நினைவு கூறுதலும் மறத்தலும் ஞாபக சக்தியை பற்றியதல்ல, அது ஆசீர்வாதத்தையும் தண்டனையும் பற்றியது. திருவெளிப்பாடு 16:19, மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. பாவங்கள் நினைவு கூறப்பட்டால் தேவனுடைய பரிசுத்தம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாவங்கள் நினைவு கூறப்படவில்லை என்றால் அவருடைய கிருபை அவைகளை மன்னிக்க தீர்மானித்திருக்கிறது என்று பொருள்.
தேவன் தன்னுடைய பரிசுத்தத்திற்கு எதிராக ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அவருடைய கிருபையின்படி அவர் செயல்படுகின்றார். பழைய பலிமுறையில் பாவங்கள் நினைவு கூறப்படுகின்றன. எபிரேயர் 10:3, அப்படி நிறுத்தப்படாமல் பலி செலுத்தப்படுவது நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு வருடந்தோறும் ஒரு நாளிலே, பாவ நிவர்த்தி நாளிலே பிரதான ஆசாரியன் பலியிடுவது பாவங்கள் உண்டு, அவைகள் இன்னும் மறக்கப்படவில்லை, பாவங்கள் நினைவு கூறப்படுகின்றன. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செலுத்தின பலியினாலே புதிய உடன்படிக்கையில் பாவங்கள் நினைவு கூறப்படுவதில்லை. 7:27 இவரையில் வாசிக்கின்றோம், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் அதை செய்து முடித்தார். இன்று நாம் புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் அல்லது சிறந்த உடன்படிக்கையின் சிறந்த வாக்குறுதிகள் என்ன என்று பார்த்தோம். முதலாவது, என் சட்டங்களை, என் விதிகளை, என் பிரமாணங்களை அவர்கள் இருதயங்களில் பதிப்பேன். இரண்டாவது, அவர்கள் தனிப்பட்ட உள்ளான வழியில் என்னை உற்றறிவார்கள். மூன்றாவது, அவர்கள் பாவங்களை நினைக்க மாட்டேன். மீதமுள்ள காரியங்களை நாம் அடுத்த வாரத்திலே கலந்து உரையாடலாம். ஏறக்குறைய எபிரேயர் 8ஆம் அதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டது. சில நடைமுறைக்குரிய காரியங்களை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் உள்ள நடைமுறைக்குரிய காரியங்களை மட்டுமல்ல, ஏறக்குறைய எபிரேயரில் உள்ள 13 அதிகாரங்களில் 8 அதிகாரங்களை முடித்துவிட்டோம். 9ஆம் அதிகாரம் தொடங்கும் போது அவருடைய மேன்மையான பலியை பற்றியது தொடங்கும். அதற்கு முன்பாக இந்த 8 அதிகாரங்களிலே நாம் பார்த்ததின் நடைமுறைக்குரிய சில காரியங்களை நாம் அடுத்த வாரத்தில் படிக்கலாம். ஏதாவது கேள்விகள் உண்டென்றால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பரலோக பரிசுத்த பிதாவே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நித்திய உடன்படிக்கை செய்கிற ஆவியானவர் துணையோடு உடைய சமூகத்திலே வருகிறோம். அருமையான எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு உடன்படிக்கை குறித்து எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். பேச நம்முடைய தாசர்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலப்படுத்தும். எங்களுக்கு இலவசமாய் இதை நீர் கொடுக்கிறீர். உம்முடைய வல்லமையில நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கொரிந்தியரிலே பவுல் எழுதும்போது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கின அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் அது ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆண்டவரே, எப்படியும் நீர் புதிய இருதயத்தை நீர் எங்களுக்குள்ளே கொடுக்கிறீர். ஆனால் நீர் அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறீர், அக்கிரமங்களை நீக்குகிறீர், மன்னிக்கிறீர். ஆண்டவரே, நினையாமலும் இருக்கிறீர். எவ்வளவு அருமையான தேவன் நீர். இதுபோல எங்கள் இருதயம் அவ்வப்போது மாறி மாறி விகாரப்படுகிறது, கெட்ட இருதயமா இருக்கிறது. ஆனால் நீர் நல்லவர். உம்முடைய உடன்படிக்கைக்காக கோடாகூடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே, தேவனை அறிந்து கொள் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் உள்ளே இருந்து நானே உன் தேவன் என்று சொல்லுகிற அந்த சத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் துணிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய், பாத்திரமுள்ளவர்களாய் நாங்கள் இதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை வேண்டும். ஆண்டவரே, இதுல நிலைத்திருந்து கனி கொடுக்க, இதற்காகவே எங்களை அர்ப்பணிக்க பரிசுத்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இது கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணும், ஆசீர்வதியும். இந்த உடன்படிக்கையை அவர்களுக்குள்ள உறுதிப்படுத்தும். நோவாவுக்கு வில்லை வைத்து உடன்படிக்கை பண்ணினீர், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினீர். ஆனால் புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இரத்தத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய திரு சட்டத்தினாலும் வசனத்தினாலும் எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி புதிய இருதயமாய் மாற்றி உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தயவுக்காய் கோடாகோடி நன்றியை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நவமான இருதயத்தை கொடுத்திருக்கிறீர். அதிலே இன்னும் உம்முடைய வசனங்களை காத்து ஆண்டவரே, நாங்கள் பாலை குடித்து கொண்டிருந்த எங்களுக்கு இந்த பலமான ஆகாரத்தை உம்முடைய தாசர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.